ஹாய் வீவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ஜனவரி 2024 மாதம் போட்டு காமிக்க வேண்டிய படம் வந்து ஹரிதாஸ் கிட்ஸ் பள்ளி சிறார் திரைப்படம். அந்த படத்தோட கதை விமர்சனம் இப்போ பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தை ஹரின்னு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையோட கதை. இதில் வந்து தமிழ்லேயே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பேசுகிறதுனால நல்லாயிருக்கு. இதில் வந்து கிஷோர் நடிச்சிருக்கிறாரு, யதார்த்தமான நடிப்பு. ஸ்னேகா வந்து அமுதவள்ளி டீச்சராக நடிச்சிருக்காங்க. இந்த ஹரிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கிறாரு. அவர் வந்து அவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்துட்டுருக்கிறாரு. இவர் வந்து கிஷோர் வந்து ஹரி சிவதாஸ் அவர் பேர். கிஷோர் பேர் வந்து சிவதாஸ். அவர் வந்து போலீஸாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய டியூட்டி இருக்குது. அதனால் பாட்டி வீட்டில் இருக்கும்போது அவர் தம்பி வளர்ந்துட்டுருக்கிறாரு ஹரி. அப்புறம் அவங்க பாட்டி வந்து ஒரு நாள் இறந்துடுறாங்க. அதனால் இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து தன் கூடவே வச்சுக்கிறாரு. சாப்பிட வைக்கிறது, நடக்க வைக்கிறது எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் வந்து அவனுடைய தனித்திறமை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுன்னுட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து ஒரு நல்ல கவுன்சிலராக இருக்கிறாரு. அவர் வந்துட்டு இவர்கிட்ட இருக்கிற நல்ல திறமையை கொண்டு வாங்க. ஐன்ஸ்டீன் கூட இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தையாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் 88 குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்துட்டு ஆட்டிசம் குழந்தையாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து சாதனையாளர்களாக கொண்டு வரலாம், ஐன்ஸ்டீன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வாத்தியார் அந்த டாக்டர் சொல்கிறது கேட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுறாரு. கார்ப்பரேஷன் ஸ்கூலில், சைதாப்பேட்டை ஸ்கூலில் சேர்த்து விடுறாரு. அங்கே வந்து அமுதவள்ளி மிஸ் இருக்கிறாங்க. அந்த அமுதவள்ளி மிஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா தான் வருவாங்க. அப்பா வந்து உட்கார்ந்தோன்னே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை வந்தால் கூட பின்னாடியே அவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு குள்ளனே வெள்ளி கும்பனே குண்டு குண்டு வைரனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க ஸ்னேகா. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கே கூட உடம்பு சரியில்லாதப்போ கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. அவருக்கு டியூட்டி இருக்கும்போது ABCD 1 2 3 எல்லாம் வந்து சார்ட்டில் எழுதி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அவங்க ஒரு நாள் வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மியூசியமுக்கு, பிர்லா இன்ஸ்டியூட்டுக்கு. அப்போ வந்து கூட்டிகிட்டு போகும்போது பிர்லா ஸ்டேடியமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு வந்து அந்த தம்பி ஏதோ உணர்த்துது. அங்கே வந்து குதிரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும்போது இவரும் பின்னாடியே அந்த தம்பி ஹரியும் ஓடுறாரு சைடில் நின்றுக்கிட்டு. அப்போ வந்து அவனுக்கு வந்து நடக்கவே முடியாது, பேசவே முடியாது அப்படின்னுட்டு இருக்கிற ஹரிக்கு அவன் வந்து நல்ல ஸ்பீடாக ஓடுற திறமை இருக்குது, மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டேஜில் இதில் போய் கோச்சுக்கிட்ட போய் சேர்த்து விடுவார். கோச்காரர் வந்து நாங்கள்லாம் இந்த மாதிரி சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவரே வந்து அப்பாவே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. டெய்லி காலையில் Day 1 Day 2 3 நாள் வந்து அப்படியே நிற்கிறான். ஆனால் 4வது நாள்லேருந்து அப்பா ஓட கையை பிடிச்சிக்கிட்டு ஓட ஹரியும் ஓடுறாரு. அப்புறம் இவர் வந்துட்டு நல்ல ஸ்பீடாக போதும் நிறுத்துன்னா கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறார் மாரத்தான் இதில் ஹரி. அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தவொடனே அந்த கோச்சும் வந்துட்டு சரி இவங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு சரியான இடம் களம் எதுனாக்க மாரத்தான் தான் சொல்லிட்டு மாரத்தான் போட்டியில் கலந்துக்க வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு அப்பா வந்து மகனை வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே சாஸ் கீழே குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதனால் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அவமானம் ஏற்படுது. அதனாலும் அவர் வந்துட்டு என்னோடய குழந்தையோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நானும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்றேன் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி ஒரு 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் தான் குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்ததாக வந்துட்டு அமுதவள்ளி டீச்சர் வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போகும்போது அந்த எக்ஸிபிஷனில் வந்து அந்த குதிரை செயின் போட்டுட்டு ஒரு பையன் போட்டிருப்பான். அதை வந்து இவர் எடுத்துடுவார். ஹரி வந்து அந்த செயினை வாங்கிக்குவார், ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு செயினை பிடிச்சி இழுப்பார். அந்த செயினை வந்து பண்ணோன்னா அந்த இருக்கிற பப்ளிக் வந்துட்டு செயின் திருட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் அழுகிறாங்க அமுதவள்ளி டீச்சர். இல்லைங்க அவனுக்கு வந்து குதிரைனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டிசம் குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை வரதான்
தான் செய்யும். இருந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான இந்த கதையாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த மாதிரி பப்ளிக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைய வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. மாரத்தான் போட்டி வந்து பெருசாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நேம் கொடுக்குறாங்க. 26வது இடமா இருக்குது. அதில் வந்துட்டு 26வது நேமில் இருக்குது. ஆனால் அது வந்து பிரிண்ட் எடுத்து ஒட்டும்போது அதில் பேர் இல்லை. அதனால் ஹரி வந்து செலக்ட் ஆகலையேன்னு சொல்லிட்டு சிவதாஸ் அவங்க அப்பா போய் கமிட்டியில் போய் கேட்குறாங்க. அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு வந்து ஆட்டிசம் குழந்தை அதனால சேர்த்துக்க மாட்டோன்றாங்க. செஸ்ட் பெயின் வந்தால் அவங்களுக்கு சொல்ல தெரியுமா அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டு தான் ஆகும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதங்குள்ளே வந்துட்டு அவருக்கு டியூட்டியில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால அவர் அங்கே போகிறாரு. இந்த அமுதவள்ளி மிஸ்ஸே வந்து கூட்டிகிட்டு போய் அவரை வந்துட்டு போட்டியில் வந்து கலந்துக்க வைக்கிறாரு. நடுவில் வந்துட்டு அவரோட நிலம் வந்து ஊரில் இருக்கும். அந்த நிலத்தை விற்கிறதுக்கு வந்து இவன் வந்துட்டு ஒன்றும் முடியாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா தான் அந்த நிலம் உயில் எழுதுனது செல்லும் அப்படின்றதுக்காக எழுதினேன். ஆனால் அவர் காசுப்படாமல் அப்பா வந்துட்டு இல்லை அவன் வாழ்க்கையில் சாதிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு முத்திரை குத்தி முடியாத குழந்தைன்னு சொல்லிட்டு நான் வாங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நிலத்தை அப்படியே வச்சிடுறாரு. அப்புறம் இந்த ஆட்டிசம் இந்த ஓடுற போட்டியில் வந்து மாரத்தான் போட்டியில் எல்லா குழந்தைங்களும் ஓடுவாங்க. இவர் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருப்பது ஓடி கடைசியாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. அதை வந்து அவன் வந்து அப்பாக்கிட்ட சொல்லணுன்னுட்டு அப்பா அப்படின்னு அப்போ தான் சொல்லுவார். ஆனால் அப்பா வந்து உயிரோடு இல்லை. அந்த எதிரிகளால் அவர் வந்துட்டு அடித்து இறந்துடுவார். அப்போ வந்துட்டு அந்த ஹரிக்கு வந்து அப்பாவோட கனவை நாம் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட அவர் வந்துட்டு அவர் வந்து எல்லா போட்டியிலையும் கலந்துக்குவாங்க. அதுக்கு வந்துட்டு அமுதவள்ளி மிஸ்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அமுதவள்ளி டீச்சரும் நிறைய உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய ஆளாகி ஒரு 20 வயசு ஆன உடனே ஒரு பெரிய வீட்டில் நிறைய வாழ்ந்துட்டுருப்பாரு. நிறைய ப்ரைஸ் வாங்கியிருப்பார். இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்க வந்துட்டு நல்ல வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு அவங்களுடைய தனித்திறமையை வளர்த்துறதுக்கு ஒருத்தர் யாராவது உதவி செய்யணும், டெடிக்கேட்டடாக தியாக உள்ளத்தோட உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையில் இருக்குது. அதனால் இந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தனித்திறமையை வெளிக்கொண்டு வரணும், கண்டுபிடிச்சி செய்யணும். அதில் வந்து பல தடைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஹரியோட படத்தோட கதை. இது வந்து மாணவர்களுக்கு போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜனவரி மாத இதழ் கதை. தேங்க்யூ வியூவர்ஸ்.